அன்பு கூறும். ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பெறாத தனியாக போட்டு ஆசீர்வதிப்பா. ஆமாண்டப்பா இந்த சமயம் ஒவ்வொரு பிள்ளைகளும் சாமி தகப்பனே ஏராளமான பார்க்கவே அப்பா நானும் துடித்து அப்பா நாமும் దానియేలు 1వ అధ్యాయం వచనంలో 1 మొదలుకొని 17 వరకు. యూదా రాజుకు యెహోయాకీము ఏలుబడిలో 3వ సంవత్సరమున బబులోను రాజుకు నెబుకద్నెజరు యెరూషలేము మీదికి వచ్చి దాన్ని ముట్టడివేయగా ప్రభు యూదా రాజుకు యెహోయాకీమును దేవుని మందిరముల మీద నియమించిన నియమకునితో దానియేలు ఇట్లనేమో భోజనములకు శాకధాన్యములను పానములను నీళ్లను heavens, because they widows were neglected on the daily distribution. Then the poor summoned the multitude of the disciples and said, "It is not desirable that we should leave the word of the God and serve tables. Therefore, brethren, seek out from among your 7 men of good reputation, full of the Holy Spirit and wisdom, whom may obey." And they who follow Jesus. Then Jesus turned and seeing them following, said to him, "What do you seek?" Then said to him, "Rabbi, where you are standing?" And he said to them, "Come and see." They came to Antioch, Simon Peter's brother, who was first founded his own brother Simon, and said to him, "We have founded the Messiah, and you have brought it to him." Amen. He and his woman was his spouse, and was faithful to his brother all the land. Make music to the Lord with the harp, with the harp and the song of the saints. Let the sea resound. Let them sing before the Lord of the tongues of the land. அப்பா இருக்கிற ஒரே ஒரு ஆத்மா சந்திக்கப்படவும் அப்பா நீ சித்தமல்வா இருக்கிறதே தகப்பனே உடைய வார்த்தை மூலமாக பேசுங்க ராஜா. அப்பா நீர் அப்பா இங்க இருக்கிற வாழ்வு பிள்ளைகளோடு கூடப்பா நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே அப்பா நீர் மூடி அப்பா நீர் பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா உடைய வார்த்தை மூலமாக பேசும் செலிப்ரேட் பண்ணுறோம். வாழ்வில் வந்து எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தான். ஏன்னா ஏசப்பா கூட வந்து வாழ்வு நாட்கள் தான் அவங்க எல்லாமே வாழ்வு நாட்கள் தான் அவங்களுடைய எல்லா காரியத்தையும் நம்மளுக்கு செயல்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அவரோடு கூட இருந்து எல்லா சீஷருமே கூட பார்த்தோம்னா எல்லாருமே வந்து வாழ்வரால தான் காணப்படுகிறாங்க. எல்லாரோட பலமுள்ள ஒரு சிட்டிசன்ஸ் வந்து தான் வாழ்வு பிள்ளைகளாக நம்ம பார்க்கலாம். நம்ம பைபிளில் கூட நிறைய பேர் வாழ்வு பிள்ளைகளோடு கூட தகப்பனப்பா ஏசப்பா வந்து செயல்படுத்தி இருக்கிற நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். உலகம் பார்க்கணும்னா வாழ்வு நாட்கள் எத்தனையோ காரியத்துக்கு எத்தனையோ பாவத்துக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பைபிள் வந்து ஒரு வாழ்வுனா இருக்கிறவங்க எப்படி வாழணும், இயேசுக்காக எப்படி இருக்கணும் என்று நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் வாழ்வு நாட்களை இயேசுக்காக என்ன பண்ணாங்கன்னா அவங்க இருக்கிற அவங்க தம்பியெல்லாம் வந்து வித்துட்டாங்க. அவங்க எகிப்தியருக்கு வந்து அவங்களை வித்துட்டாங்க. எகிப்தியில் போன பிறகு ஒரு அடிமதனமாக அவங்க போத்திபார் வீட்டில் வந்து அவங்க இருந்தாங்க. அந்த போத்திபார் வீட்டில் வந்து அவங்க அடிமதனமாக இருக்கும்போது அவங்க ஒரு பாவ சோதனை வரும்போது கூட அவங்க வாழ்வனாக இருக்கும்போது அந்த பாவத்தை மேற்கொண்டு தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு பயத்தினால எல்லாத்தையும் விட்டு அவங்க விலகினாங்க. தேவன் வந்து அவங்க ஆசீர்வாதமாய் நடத்தினாரு. அவங்களை எடுத்துட்டு போய் ஜெயிலில் போட்டாலும் வந்து அவங்க தேவன் அவங்க மேல விடவே இல்லை. அவங்க தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை விட்டு விலகவே இல்லை. அதனால வந்து தேவன் அவங்க ராஜாக்கு அடுத்து ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
இந்த 3 பேருமே ஏசப்பாவை அறிந்த ஒரு வாழ்வு பிள்ளைகள். அவங்க வந்து ராஜா வந்து அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க, லைக் நீ 3 வேளை எல்லாம் ஜெபிக்க கூடாது, அவங்க வைத்திருக்கிற ஒரு சிலையெல்லாம் அவங்க வந்து வணங்கணும் என்று ஒரு ரூலை வந்து போடுறாங்க. ஆனாலும் அந்த ரூலை யாருமே மிஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு பிகெஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்குறபடி அவங்க சொல்லிக்குவாங்க. ஆனால் கூட அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் வந்து ஏசப்பாவை விடவே இல்லை. என்ன நடந்தாலும் அவங்க வந்து ஜெபிக்கிறது மட்டும் விடவே இல்லை. அதன்படி தான் நம்ம இந்த நாட்களில் கூட நமக்கு விரோதமான சத்துருவான சகல காரியத்திலும் நம்மளை தூண்டுவான். செல்போன் மூலமாய், டிவி மூலமாய், எல்லாத்து மூலமாய் நமக்கு பாவத்துக்கு கெடுதலான காரியங்களாக பரிசுத்தமாய் வாழாதபடி இயேசுவை விட்டு விலகும்படி நிறைய காரியத்தை கொண்டு வருவான். ஆனால் நம்ம தானியேலை போல வந்து நம்ம நிலைநிற்கணும், பாவத்தை விட்டு விலகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். என்ன நடந்தாலும் நான் ஜெபிக்கிற காரியத்தை விட மாட்டேன் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படியே தானியேலை வந்து சிங்கக்கேபில போட்டாங்க. சிங்கக்கேபில போட்டாலுமே தேவன் வந்து அவங்களை காப்பாற்றினபடி நம்மளும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனை மட்டும் விலகாத தேவனை பற்றி வாழ்கிற ஒரு பிள்ளைகளா இருந்தா அவங்களை நம்ம எப்பவுமே ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறோம். நம்ம தேவனுடைய கூட இருந்த சீஷர்களை பார்க்கும்போது சீஷர்கள் எல்லாமே வாழ்வு பிள்ளைகள் தான். தேவன் வந்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படி, அவர் ராஜ்யத்தை கட்டும்படி ஒரு வாழ்வு பிள்ளைகளை தான் அவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அந்த வாழ்வத்தை நம்ம வந்து பாவத்துக்கும் உலகத்தின்படி நடக்காதபடி தேவன் கருத்துல ஒப்பு கொடுத்தார். அவர் அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்வார். இயேசுவா கூட இந்த சீஷர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுதான். ஆனா வந்து அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டாங்க. நீங்க என்னோட கூட பின்பற்றுன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு அவங்க மீறாதபடி தேவனோடு கூட வந்தாங்க. அந்த ஒரு காரியத்தை தான் தேவன் நம்ம இடத்துல கூட எதிர்பார்க்கிறார். அவர் கேட்கறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை தான். பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தார். அவர் அதிசயமான செயல்களாக காணப்படுகிறார் என்று நம்ம பைபிள் நிறைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதன்படியே இந்த கடைசி நாட்கள் வந்து நம்ம எல்லா பாவத்துக்கும் ரொம்ப கிட்ட இருக்கிற இந்த செல்போன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப கிட்டயா இருக்கிறோம். பாவத்தை நம்ம மேற்கொள்கிறபடி ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆனா தேவனுக்காக வாழும்படி நம்ம வாழ்கிறது தான் தேவனுக்கு பிரியம். அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேர்ந்து கொண்டு இருக்கிறார் என்று நம்ம அறிந்து தேவனோடு கூட சார்ந்து வாழும்படி அவர் உதவி செய்வார். ஏன்னா யோசிப்பு பார்த்தோம்னால் அவர் பாவத்தை விட்டு ஓடி விலகினார் தான் நாம் பார்க்கிறோம். ஆனா பைபிள் சொல்கிற தேவன் யோசிப்போடு கூட இருந்ததுனால தான் அவர் பாவத்தை விட்டு விலகினார் என்று. அதன்படியே நம்ம எப்போ ஏசப்பா நம் உள்ளத்துக்குள்ள இருக்கிறாரோ அப்ப நம் பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம். அவர் பலன் தருவார், அவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார், சுத்திகரித்து வழிநடத்துவார் என்று நாம் தேவனோடு கூட ஜெபிக்கலாம். இந்த நாள் கூட நிறைய பேர் வாழ்வு பிள்ளைகள் வந்து ஏசப்பாவை யாருக்கும் தெரியாமலே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கை சாட்சியாக வாழும்படி இருக்கணும் என்று தேவன் நம்மளை பிரித்தெடுக்கப்பட்ட நோக்கமே அதுதானே. நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசமே காண்பிக்காத அவரோடு கூட நம்மளும் சேர்ந்து வாழ்ந்தா அது என்ன டிஃபரன்ஸுமே இல்லை. அதனால நம்ம எப்பவுமே இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ஒரு டைம்ல ஏசப்பா இருந்தா எப்படி இருப்பார், எப்படி நடந்து கொள்வார் என்று சார்ந்து நம்மளும் அப்படி மாறணும். அதுக்கு முதலாக நம்ம தேவனுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கணும். அவர் நம்மோடு கூட இருந்தால் எல்லாமே சாத்தியமா இருக்க முடியும். பாவத்தை விட்டு ஓடலாம், பரிசுத்தமாய் வாழலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு பிள்ளைகளாக மாறலாம், தேவன் ஊழியத்தில் செய்கிற பிள்ளையாக மாறலாம். ஆமீன். ஜெபிக்கலாம். நேற்று வென்று என்று மாறாத தகப்பனே அப்பா, இந்த வார்த்தையை பேசுறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நீர் அப்பா இந்த இடத்துல வாழ்கிறாச்சா அப்பா, நீர் யாரும்